श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। नमः पन्नगनध्याय वैकुण्ठवशवर्तिने श्रुतिसिन्धुसुधोत्पादमन्दराय गरुत्मते। जय गरुडसुपर्णदर्वीकराहार देवाधिपाहारहारिण्ये दिवौकस्पतिक्षिप्तदम्भोळिधारा किणाकल्पकल्पान्तवातोलकल्पोदयानल्पवीरो यत् वीरायितोद्यच्छमत्कार दैत्यादि जैत्रध्वजारोह निर्धारितोत्कर्षसङ्कर्षणात्मन्ने। இதுல ரெண்டாவது சம்போதனம் ஜெய கருட சுபர்ண. இதுல சொல்லச்சு எல்லாமே கருட சுபர்ண தர்வீகரஹார தேவாதிபாகாரஹாரின்னு இதெல்லாம் சம்போதனம். இந்த கருத்மான பார்த்து இவ்வளவு விசேஷங்களை சொல்ற. இதுக்கு அடுத்த சம்போதனம் பெருசா சொல்றது दिवौकस्पतिक्षिप्तदम्भोळिधारा किणाकल्पकल्पान्तवातोलकल्पोदयानल्पवीरायुतोद्यच्छमत्कार दैत्यादि जैत्रध्वजारोह निर्धारितोत्कर्षसङ्कर्षणात्मन्ने என்பதாக இதனுடைய சாமான்யமான அர்த்தத்தை முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இதனுடைய விசேஷங்களை பார்க்கலாம். திவௌகஸ்பதிக்ஷிப்த தம்போளி தாரா கிணாகல்ப என்பதாக அடுத்தது. திவௌகஸ்பதி என்பது இந்திரனுடைய பெயர். அதாவது தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்திருக்கவர். அந்த திவௌகஸ்பதியான இந்திரனாலே கிப்த தம்போளி தாரா கிணாகல்ப இது கருத்மான் மேல பிரயோகம் பண்றார். வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்ற இந்திரன். அதனுடைய நுனி ரொம்ப ரொம்ப கூர்மையானது. அதனால அந்த வஜ்ராயுதத்தினுடைய நுனி கூர்மையா இருக்கிறதுனால கருத்மான் மேல அதுக்கு ஒரு ரணத்தை ஏற்படுத்துறது. ஆனா அதுக்கெல்லாம் கருத்மானுக்கு ஒன்றும் பெரிய தீங்கு ஏற்படல. இருந்தாலும் கூட அந்த கருத்மானுக்கு உடம்புல அங்க அந்த விழுப்புண்ணு ஏற்படுறதோ இல்லையா, அது அடிச்சதுனால வரக்கூடிய ரணத்தினால ஒரு புண்ணு, அது தாயத்தினா விழுப்புண்ணுன்றது ஏற்படுறது. அதுவே ஒரு அலங்காரமாக இருந்துருக்கு என்பதாக சொல்ற. தம்போளி தாரா கிணா கல்ப என்பதாக. இதுல இந்திரனை பொறுத்த வரைக்கும் பல சமயங்கள்ல நாம பார்த்திருக்கோம். அந்த தன்னுடைய நிலையிலேருந்து அதுக்கு யாரான ஒருத்தர் எதிர்மறையாக நடந்து கொள்கிற மாதிரி இருந்தாக்க அது யாருன்னு கூட பாக்குறது இல்ல. அவ என்ன உபகாரம் பண்றதுன்றத கூட பாக்குறது இல்ல. ஒரு பொறுத்துக்க முடியாத ஒரு தன்மை இந்திரனுக்கு இருக்கும். பெருமாள் கண்ணன் நரகாசுரவதம் பண்ணிட்டு வரே. இதே பூமி பிராட்டியினுடைய பிரார்த்தனை, அதிதி தேவியினுடைய பிரார்த்தனை, இந்த பிரார்த்தனைக்கு இணங்கிதான் தேவர்களுக்கு அனுகூலம் பண்றதுக்காக தான் பெருமாள் நரகாசுரவதம் பண்றேன். நரகாசுரவதம் பண்ணிட்டு அங்கேருந்து திரும்பி வரச்சே இந்திர பட்டணத்துல ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு வரே. அந்த ஒரு துளி ஒரு புஷ்பத்து சத்யபாமைக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு இஷ்டப்படல. ஏன்னா அங்க வரைச்சே இவரை மனுஷல் மாதிரி நினைக்கிறேன். அந்த சத்யபாமையும் கண்ணனையும் மனுஷ மாதிரி இந்திராணி நினைக்கிறா. தன்னுடைய ஸ்தானம், தனக்கு ஒரு உயர்வு, அதுல இருந்து துளி கூட இறங்கக்கூடாதுன்றதுதான் அவளுடைய ஒரு எண்ணம். இந்த அமிர்த விஷயத்துல வரைச்சே இது பின்னாடியும் மறுபடியும் இதே கருட தண்டகத்திலேயே இந்த விஷயத்தை பத்தி சொல்ல போறார். கருடன் எதுக்காக அமிர்தத்தை கொண்டு வந்தார் என்பதெல்லாம். அவருக்கு ஒன்றும் அமிர்தத்தை சாப்பிட்டு ஆகணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவ அம்மாவை விடுதலை பண்ணணும். அதுக்காக அந்த வினத்தைக்கும் கத்ருக்கும் நடந்த ஒரு
ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்பட்ட ஒரு அபிப்பிராய பேதங்கள்னால கத்ருவனால ஏமாத்தப்பட்டவராக ஆயிட்டா வினத்தை. அவளை ரட்சணம் பண்றதுக்கு யாருக்குதான் அம்மாவை ரட்சணம் பண்ணாத இருக்கணும்னு தோணும். அப்ப அந்த வினத்தையே ரட்சணம் பண்றதுக்காக தான் கருத்மான் அமிர்தத்தை கொண்டு வர. இந்த அமிர்தத்தை கொண்டு வரச்சே கூட அதுல அமிர்தத்தை தான் தவிர வேற யாரும் சாப்பிடக்கூடாது, தேவர்கள் தவிர வேற யாரும் சாப்பிடக்கூடாதுன்ற எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கிறவா. ஆகையால யுத்தம் நடக்கிறது. இந்திரனுக்கும் கருத்மானுக்கும் யுத்தம் நடக்கிறது. இந்திரன் இடத்துல பல ஆயுதங்கள்லாம் இருக்கு. அதுலயும் வஜ்ராயுதம்ன்றது பிரதானமான ஆயுதம். இந்த வஜ்ராயுதத்தை பெறுவதற்கு எத்தனையோ தபஸ் பண்ண வேண்டி இருந்திருக்கு. அதுலயும் ஏதோ மகர்ஷிகளுடைய அனுகிரகத்தினால வந்தது இது வஜ்ராயுதம். அப்ப அந்த வஜ்ராயுதத்தினால ஒரு அடி பட்டதுன்னாக்க அது மலைகளுடைய ரெக்கைகளையே பேர்க்கக்கூடியது. அவ்வளவு வலிமை வாய்ந்தது வஜ்ராயுதம்ன்றது. அப்ப கருத்மான் இடத்துல பிரயோகம் பண்ணாக்கா கருத்மான் இடத்துல திருமேனியில அங்கங்க ஒரு விழுப்புண்ணு ஏற்படுறது. அதுவே அலங்காரமாக இருந்துருக்கு. ஒரு வீரனுக்கு விழுப்புண் தான் அலங்காரமாக கருதப்படுகிறது. ஆகையால அங்க சொல்லச்சு கருத்மான் தாசஸ்தகா வாகன வாசன எஸ்தேவிதானம் விஜனந்திரயமயகான்னு எல்லாம் சொல்லிட்டு அந்த பெருமாள் திருவடியினுடைய சம்பந்தத்தினால ஏற்பட்ட ஒரு திருமேனில கருத்மன் திருமேனில ஏற்பட்ட ஒரு விழுப்புண் இருக்க. இவருடைய வேகம் தாங்காத அவர் காலால உதைக்கிறேன், அந்த திருவடியால வேகமா போன்னு உதைக்கிறேன். அதனால அவருக்கு ஒரு விழுப்புண் ஏற்படுறது. அதுவே அவருக்கு அலங்காரமாக இருக்குன்னு ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல சாதிக்கிறார். அதே மாதிரி யா தாமோதர இதி நாமதா தவாசீத்து சா தாமா கிள கிணக்காரிணி பபூவா என்பதாக ஆழ்வான் வரதராஜஸ்தவத்துல சாதிக்கிற. பெருமாளுக்கு தாமோதரன்னு ஒரு திருநாம். தாமா அப்படின்னா கயிறை கொண்டு கட்டினது. அந்த கட்டினத்தினால ஒரு தழும்பு ஏற்படுறது. ஆகையால் தான் அவர் தாமோதரனாக ஆறு. அப்போ யசோதை பிராட்டினால கண்ணினன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று பெருமாளை சொல்ற. மாயன்னு ஆச்சரியமான சக்தி உடையவன் அவன். கண்ணினன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். யசோத பிராட்டி கட்டல, பெருமாள் கட்டுண்டே. பெருமாளுடைய சங்கல்பம். அவ பாவம் வேத்து விறுவிறுக்க எத்தனை கயிறை சேர்த்தாலும் பெருமாள் திருமேனியே கட்ட முடியாத இருந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஐயோ பாவம், இதுக்கு மேல அம்மாக்கு கஷ்டம் வேண்டாம், நாம கட்டின்றுவோன்னு கட்டின்று அவர் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு கண்ணனை சொல்றோம். அது அந்த தேவ பெருமாளை சேவிக்கிறேன்னா ஆழ்வான் கண்ணன் கரிகிற மேல் நின்று அனைத்தும் காக்கின்றான் என்ன. அந்த தேவ பெருமாள் வேற இல்ல, கண்ணன் வேற இல்ல, அவரே தான். அந்த பெருமாளுடைய திருமேனியில இந்த 3 தழும்பு இருந்துட்டு இருக்கான் இடுப்புண்ட. அந்த 3 தழும்பும் எதை சொல்றதுன்னா யா தாமோதர இது நாமதான் தவாசீத்துன்னு. உனக்கு தாமோதரன்னு ஒரு பேர் வந்தது. அதுக்கு காரணமானது என்ன? நீ ஒரு காலத்துல யசோதை பிராட்டியினுடைய கயிறனாலே கட்டுனால ஐயோப்பா ஒண்ணு சர்வோகி வசிய விஷயே விவரணோதி வீரியம்னு அதிமானுஷஸ்தவத்துல ஆழ்வான் சாதிக்கிற. தன்னிடத்துல தனக்கு அடங்கினவாள்னு யார் நினைக்கிறாளோ அவள் விஷயத்துலதான் எல்லாரும் தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிப்பானாம். யாரானா தனக்கு எதிர்றவனா இருந்தான்னாக்க அவளிடத்துல யாருமே சொல்ல மாட்டா. ஆத்திலேயே பார்க்கலாம், அந்த பையனோ அல்லது மனைவியோ யாரானா சாதுவா இருந்துட்டு நாம சொல்ற வார்த்தையெல்லாம் அவ கேட்டுட்டு இருந்தாள்னாக்கா அப்பதான் இவ இந்த புருஷால் என்ன பண்ணுவா, தன்னுடைய பௌருஷத்தை காண்பிப்பா, தான் ரொம்ப பெரிய இதுவாட்டம் காண்பிப்பா. அவ திருப்பி பேசுற ஆரம்பிச்சுட்டா மனைவியோ மகனோ அப்படின்னாக்கா ஒண்ணுமே சொல்ல மாட்டா, வாய்முண்டு இருந்துருவா. அந்த மாதிரி யசோதை பிராட்டி நினைச்சாலாம் கண்ணன் தனக்கு வசியமானவன் என்பதாக. அவளுடைய எண்ணத்தை வீணாக்க வேணான்றதுக்காக தான்
பெருமாள் அந்த யசோதை பிராட்டியானால் கட்டும் பொழுது தான் கட்டுண்டவனாக ஆனார் என்பதாக அங்கு அதிமானுஷஸ்தவத்துல சாதிக்கிறார். அது பிராக்டிக்கலான விஷயம், சத்தியமான விஷயம். இப்ப இந்த இடத்துல என்னன்னு கேட்டோம்னாக்கா, இது பெரிய யுத்தம் நடக்கிறது. இந்திரனோட யுத்தம்ன்றது சாதாரண யுத்தம் இல்ல. இந்திரனோட யுத்தம் நடக்கச்சு அப்போ வஜ்ராயுதத்தால அடிபடுற, ஆனா அடிபட்டதுனால ஒன்னும் பெருசா பாதகம் இல்லை. ஆகையாலதான் நேத்தியே அந்த வஜ்ராயுதத்துக்கு ஒரு பெருமை இருக்கு, அந்த பெருமையை குறைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு ஈரக மாத்திரம் ஒதுத்தேர் அந்த வஜ்ராயுதத்தினுடைய அடியினாலன்னு நேத்தி பார்த்தோம் நாம விற்த்தாந்தத்துல வரைச்சே. இன்னைய விற்த்தாந்தத்திலையும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டேன், வஜ்ராயுதத்தினால ஒரு அடி விழுந்தது, அதனால ஒரு விழுப்புண்ணு ஏற்பட்டது. அந்த விழுப்புண்ணே கருத்மானுக்கு அலங்காரமாக ஆயிடுத்து. விகட விரோபித வீரபுரணான்னு 14,000 ராட்சசர்களை பெருமாள் ராமன் ஒத்தரா இருந்து அவர் வதம் பண்ணிட்டு திரும்பி வரைச்சே உடம்பெல்லாம் ரத்தம் கொட்டின்னு இருக்கான். அப்போ பார்த்தோம்னா அந்த ரத்தம் எல்லாம் பார்த்தோம்னாக்கா அவருக்கு ஒரு அடையாளம், விழுப்புண்ணுன்றது அவருடைய வீரனாக இருக்கிற தன்மைக்கு அடையாளமாக ஆயிடுச்சு என்பதாக சொல்றார். திவௌகஸ்பதி க்ஷிப்ததம்போளி தாரா. தாரான்றது அந்த நுனி. இந்த நுனி ரொம்ப ரொம்ப தீக்ஷ்ணமா இருக்கான், கூர்மையாக இருந்துட்டு இருக்கான். அது பட்டுதுன்னாக்கா யாருக்கா இருந்தாலும் ஒரு கஷ்டம் ஏற்படதான் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்தோட அதுவே கருத்மானுடைய ஒரு பெருமையை பறைசாற்றுவதாக இருக்குன்னு சொல்றார். திவௌகஸ்பதி க்ஷிப்ததம்போளி தாரா கிணா கல்ப கல்பாந்தமாதூல கல்போதயா நல்ப வீராயிதோத்ய சமத்கார கல்பாந்தவாதூல. மகா பிரளய காலத்துல கல்பாந்தன்றது பிரளய காலம்னு அர்த்தம். ஒவ்வொரு கல்பம்னு சொல்றது 4 யுகங்கள் சேர்ந்தது வந்தாக்க இதுல அவாந்த ஒரு ஒரு கல்பம் முடியறதுன்னு அர்த்தம். இதுல அவாந்தர பிரளயம் மகா பிரளயம் என்பதாக 2 விதமான பிரளயங்கள். பிரம்மாவனுடைய ஒரு பகல் 4 யுகங்கள், இன்னொரு ஒரு பகல் இரவு 4 யுகங்கள் என்பதாக. அந்த மாதிரி பார்த்தோம்னா அவாந்தர பிரளயம்ன்றது ஒவ்வொரு பகலும் ராத்திரியும் முடிஞ்ச உடனே வரும். பிரம்மாவுக்கும் 100 வயசு கணக்கு, அவளுடைய மானத்துல 100 வருஷம் ஆச்சுன்னா அப்ப மகா பிரளயம் வந்ததுன்னா மொத்த சிருஷ்டியும் மறுபடியும் பண்ண வேண்டி வருது. அது அந்த மகா பிரளய காலத்துல கல்பாந்தத்துல ஒரு காத்து அடிக்குமா. அந்த காத்து பெரிய காத்து, பெருங்காத்து. அத அத யாராலையும் இப்படிப்பட்டதுன்னு எல்லாம் சொல்லவே முடியாத ஒரு காத்தாது. அது அந்த மகா பிரளய காலத்துல எங்க பார்த்தாலும் ஒரே ஜலமா இருக்கும், வெள்ளமா இருக்கும். அங்க பாடபாக்னின்னு குதிரை முகம் வடிவுல அக்னி இருந்துட்டு இருக்கும், பெருங்காற்று. இதெல்லாம் மகா பிரளயத்துல வர ஒரு சன்னிவேசம் அது. அப்ப அந்த கல்பம் முடியுது, அந்த கல்பாந்தம். ஆகையால அந்த கல்பாந்தத்துல வரக்கூடிய காத்து எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு காத்து அடிக்குமா. எப்போன்னா கருத்மான் கேள்னாக்க அது ஒரு கருத்மானுடைய ஒரு வீரம். இந்த வீரத்தினால அந்த ரெக்கை அப்படி வீசிண்டே வருவே. அந்த ரெக்கை வீசுற ஒரு காத்து மகா பிரளய காலத்துல அடிக்கிற காத்து மாதிரி இருந்துட்டு இருக்கோம்னு சொல்ற. அப்போ தத் சதிருஷம், அதுக்கு சமானமான ஆவிர்பாவம் கருத்மானுடைய ஆவிர்பாவம் இருக்கு. இப்ப பெரிய பெருங்காத்து அடிக்கும், சரி என்ன ஆயிடுத்தோ என்னமோ ஆயிடு போறது அப்படின்னு நினைச்சுட்டு பார்த்தோம்னாக்க அந்த கடைசியில அந்த பெருங்காத்து அடிச்ச பிற்பாடு பார்த்தோம்னா கருத்மான் எழுந்துருவேறான். ராமாயணத்துல யுத்த பூமியில நாகாஸ்திரத்தால இந்திரஜித்து ராமர் லக்ஷ்மணர் 2 பேரையும் அப்படியே மூச்சு அடைய சொல்றா. யுத்த பூமியில விழுந்து கிடக்குறா 2 பேரும். இந்திரஜித்துக்கு பெரிய சந்தோஷம், உத்கோஷம் பண்றான் இந்திரஜித்து. ஆஹா, ராமர் இதுல இருந்து இந்த நாகாஸ்திரத்துல இருந்து இனிமே விடுபடவே முடியாது, அவ்வளவுதான், ராமருடைய இது முடிஞ்சு போச்சு, ஆயுஷம் முடிஞ்சு போச்சுன்னு சீதா பிராட்டிய புஷ்ப விமானத்துல ஏத்திண்டு தோபார் நீ ராமன் ராமன்னு சொன்னைய, பெரிய வீரன்னு சொன்னைய, தோபார் நீ சொல்ற ராமனும் லக்ஷ்மணனும் இங்க விழுந்து கிடக்குறா பாருன்னு காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம். அந்த சன்னிவேசத்துல மொத்த
வானரர்களும் என்ன செய்யறதுன்னு தெரியாத அப்படியே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆரம்பத்திலேயே நடக்கிற விஷயம், ராமாயணம் யுத்தம் ஆரம்பத்திலேயே நடக்கிற விஷயம் இது. இதுக்கு என்ன இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுட்டு எல்லாரும் தீர்மானம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு பெருங்காத்து அடிச்சுதான். இது என்னதுன்னு தெரியலையே, என்னவோ காத்தடிக்கிறதே அப்படின்னு எல்லாரும் பிரமிச்சு போய் நின்றுட்டு இருக்காளாம். அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா கருத்மான் அங்க தோன்றான். கருத்மான் வரையறான். தாசஸ்தகா வாகனம் ஆசனம் என்பதாக அளவந்தார் சாதிச்ச மாதிரி தோழனாக, ராமனுடைய தோழனாக அந்த சன்னிவேசத்துல கருத்மான் வந்து நாகபாசத்துல இருந்து பெருமாளை விடுவிக்கிறார். அப்போ ஒரு அடிக்கிற காத்து, கருத்மான் வரைச்சே ஒரு காத்து அடிச்சதே, அது ஊழி காலத்து காத்து மாதிரி இருந்தது என்று வால்மீகி சொல்றார். அந்த நிலையை இப்ப மனசுல வச்சுட்டு சுவாமி சாதிக்கிறார். இங்க கல்பாந்த வாதூல கல்போதயானல்ப, வாதூல கல்ப உதயம், அந்த கல்பாந்தத்துல நடக்கக்கூடிய ஒரு காத்து, அந்த காத்துக்கு சமானமாக இருந்திருக்கிற ஆவிர்பாவம்னா கருத்மான் எழுந்தருளுவதற்கு முன்ன அவ்வளவு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது, பிரமாதமான ஒரு விசேஷங்கள்லாம் நடக்கிறதுன்னு அர்த்தம். கல்போதயானல் கல்போதய அனல்ப வீராயுதோத்ய சமத்கார. இதுக்கப்புறமா கருத்மானுடைய வீரம்ன்றது சாதாரண விஷயம் இல்ல, அளவுக்கு அளவிறந்ததாக இருக்கு. அதாவது இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்துருக்கு. அந்த வீரத்தினால உத்திய சமத்கார, அதுல உண்டாகிற சமத்காரத்தை உடையவர் என்பதாக சொல்ற. வீரம் மாத்திரம் இருந்தா போராது, அதாவது சந்தோஷத்தை உண்டு பண்ற மாதிரி இருக்கணும். அந்த வீரம் மாத்திரம் இருந்ததுன்னா சில சமயத்துல ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத, விவேகம் இல்லாத வீரம் பிரயோஜனம் இல்லாத போயிடும். ஆனா கருத்மானுடைய வீரம் அப்படிப்பட்டது இல்ல, விவேகத்தோட இருந்திருக்கிற வீரம் தான். இந்த சமத்காரன்றது எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வியாபார விசேஷம். அது அப்படி இருந்திருக்கிற ஒன்று. அதாவது கருத்மானுடைய ஒரு வீரம்ன்றது பெருமாளாலேயே கொண்டாடப்படுவதாக இருந்துருக்குன்னு அர்த்தம் அதுக்கு. அப்படிப்பட்ட அனல்ப வீராயுதோத்ய சமத்கார, இது ஒரு சம்போதனம், இந்த கருத்மானுக்கு உண்டான சம்போதனம். அப்போ दैत्यारि जैत्रध्वजारोह निर्धारितोत्कर्ष संकर्षणात्मन्, दैत्यारि जैत्रध्वजारोह निर्धारितोत्कर्ष संकर्षणात्मन्. दैत्यारि, दैत्याள் என்றது சொல்லச்சே அசுராளை சொல்லி சொல்றோம். அசுராளுக்கெல்லாம் அரி எதிரியாக இருந்துருக்கேன்னா, பெருமாளை பொறுத்த வரைக்கும் சமூகம் சர்வபூதானாம்னு சொல்லி எல்லாருக்கும் சமமானவராக தான் இருந்துருக்கு. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதிதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு சொல்லச்சு ராகவ சர்வலோக சரண்யாயன்னு விபீஷணனுடைய வார்த்தை. எல்லாருக்குமே சரண்யனாக இருந்துருக்கிறவர், இன்னார் இனியார் என்று இல்லாமல் மனுஷன் தேவதைகள் தான் இல்ல, அசுராளுக்கும் அவர் தான் சரண்யனாக இருந்துருக்கார், பட்சிகளுக்கும் அவர் தான் சரண்யனாக இருந்துருக்கார், எல்லாருக்குமே சரண்யனாக இருந்துருக்கிறவர் அவர். அந்த மாதிரி வரைச்சு இப்ப அசுரர்களுக்கு அரி எதிரி என்று எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டேன். அசுரர்கள் தேவதைகளுக்கெல்லாம் எதிரியாக இருந்துருக்கான், அவளுடைய செயல்கள் எல்லாமே அப்படிதான் இருந்துருக்கு. அந்த மாதிரி வரைச்சு தேவதைகள் மொத்த பேரும் பெருமாளை ஆசிரியச்சவா, பெருமாளிடத்திலேயே சரணாகதி பண்ணுவா. சரணாகதி ரட்சணம்ன்றது ஒரு பரம தர்மம். அந்த பரம தர்மத்தை அனுஷ்டிக்கிறவர், எப்பவுமே அனுஷ்டிக்கிறவர். அதுக்கு தடங்கலாக இருக்கிறவா யாரா இருந்தாலும் தன்னுடைய ஆசிரித்தர்களுக்கு, தன்னை ஆசிரியத்தவர்களுக்கு யார் எதிரியோ அவ எல்லாம் தனக்கும் எதிரி என்று பெருமாள் நினைக்கிறேன். ஆகையாலதான் இங்க சொல்லச்சே தைத்தியாரி என்று சொல்றோம். ஆனா இது எல்லாருக்கும்னு சொல்ல முடியாது. அசுர வம்சத்தை சேர்ந்த விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச, அங்கேயும் அத்திமானுஷஸ்தவத்துல சொல்ற, இன்னும் சமுத்திரத்தை தாண்டவே இல்லை, சமுத்திரத்துல அணை கட்டல, ஒண்ணுமே பண்ணல, இங்கேயே கூட்டு வந்து
அந்த விபீஷணர் ராமனிடத்துல சரணாகிதி பண்ண உத்தர க்ஷணத்துல அங்கேருந்து லக்ஷ்மணனை கூட்டு சமுத்திரத்துல இருந்து ஒரு தோண்டி ஜலம் கொண்டு வான்னு சொல்றேன். அவருக்கு அபிஷேகம் பண்ணி வச்சு இப்பயே உனக்கு லங்கா சாம்ராஜ்யத்துக்கு உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்ற. இது யாரால முடியும்? இது பெருமாள் ஒத்தரால தான் முடியுமே தவிர வேற யாராலையும் முடியாது. அதே மாதிரி பிரகலாதனும் அசுர வம்சத்துல பிறந்தவன் தான். ஆனா அதுல இருந்தாலும் அவனுக்காக அனுகிரகம் பண்றேன். பிரகலாதனுக்கு மாத்திரம் இல்ல, பலி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் பண்றேன். சுவாமி தேசிகன் அமரநாதிபிரான் வியாக்கியானம் முனிவாகன போகத்துல சொல்லச்சே பலி சக்கரவர்த்திக்கு எப்படி எதுக்காக அனுகிரகம் பண்றார் அப்படின்னா, தன்னுடைய பக்தனான பிரகலாதனோடு குடல் துவக்கு இருக்கிறபடினால பலி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் பண்றாருன்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி வரைச்சே பெருமாளை பொறுத்த வரைக்கும் தன்னை ஆசிரித்தவாள் அவளை சேர்ந்தவ கேசவன் தமர் எமரே எழுபிறப்புன்னு சொல்லி 14 தலைமுறைகள் உள்ளவர்கள் எல்லாருக்குமே பெருமாள் அனுகிரகம் பண்றவ. ஆகையால இவாளுக்கு யார் ஆசிரித்தாளுக்கு விரோதியாக இருந்திருக்கிற அசுர வர்க்கம் உண்டோ அவளுக்கு சத்ருவாக பெருமாள் இருந்திருக்கேன்னு அர்த்தமே தவிர, அதுலயும் நல்லவாள் இருந்தாள்னாக்கா அவளெல்லாம் அழிக்கிறவர் இல்லை. ஜெயிச்சாரி ஜெயித்ரத்வஜாரோக, அவருடைய துவஜம், அவருடைய ஜெயத்தை வெற்றியை பறைசாற்றுகின்ற துவஜம், அந்த துவஜத்துல கருத்மான் எழுந்தருளி இருக்க. இது கருத்மானுடைய ஒரு அவதாரங்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பெருமாள் சொல்லுவேன், உன்னுடைய வீரத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நானு சரி, ஆகையால நான் உனக்கு 2 வரன் நான் கொடுக்குறேன், அந்த வரனை நீ பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவேன். நீர் என்ன எனக்கு வரன் கொடுக்கறது? நான் தான் உனக்கு வரன் கொடுக்குறேன், இந்த வரனை நீர் வாங்கிக்கோமேன்னு பெருமாளை பார்த்தே சொல்றவர் கருத்மான். அப்பேற்பட்ட ஒரு தன்னம்பிக்கையோட இருந்துட்டு இருக்கிறவர். இதெல்லாம் அவதார தசையில அந்த தன்னுடைய பெருமைய காண்பிக்கிறவர். அதுக்காக பெருமாள் தன்னையும் குறைச்சலா இருக்கு. இப்ப கருத்மான் இடத்துல இருந்து பெருமாள் வரன் வாங்கிட்டேறான். 2 வரன். ஒரு வரன் என்ன, நீ எனக்கு வாகனமா இருக்கணும்னு ஒரு வரன். இன்னொரு வரன் என்னன்னா, நீ என்னுடைய கொடியில எப்பவும் இருக்கணும் அப்படின்னா. இவர் பெருமாள் அவருடைய ஒரு வீர எல்லாமே ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அவருக்கே அவருடைய ரதத்திலேயே ஒரு கொடியில போய் அவர் இருக்கார், கருத்மான் இருக்காருனாக்கா, அப்ப கருத்மானுக்கு எவ்வளவு பெருமைன்றத கொஞ்சம் பாருங்கோ. அதை தெரியப்படுத்துறதுதான் இது. ஜெயித்யாரி ஜெயித்ரத்வஜாரோஹ நிர்தாரிதோத்கர்ஷ சங்கர்ஷணாத்மன்னே. இதனால என்ன ஏற்பட்டதுன்னா, கருத்மானுடைய பெருமை நிலைநாட்டப்பட்டது என்பதாக. நிர்தாரிதோத்கர்ஷா, கருத்மானுடைய உத்கர்ஷமானது நிர்தாரிதம். அதுக்கப்புறமா சங்கர்ஷணாத்மன்னே, சங்கர்ஷண ஸ்வரூபமாக கருத்மான் எழுந்தருள் இருக்காருன்னு சொல்ற. பெருமாளுக்கு 5 நிலைகள்: பரம், யோகம், விபவம், ஹார்தம், அர்ச்சை என்று. இதுல வியூகத்துல வரிசை வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தன்னு சொல்லி 4 வியூகங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த 4 வியூகங்கள்ல சங்கர்ஷண ரூபமாக கருத்மான் எழுந்தருள் இருக்கேன்னு சொல்ற. கருட பஞ்சாசத்துல 2வது ஸ்லோகத்துல இந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் இன்னும் ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்க. வேதஸ்வார்த்தாதிரூடோ பகிரபகிரபிவ்யக்திமப்யேதி யஸ்யாம் சித்தி சாங்கர்ஷணீசா பரிணமதி யயா சாபவர்கத்ரிவர்கா பிராணஸ்ய பிராணமன்யம் பிரணிஹித மனசோ யத்ர நிர்தாரயந்தி பிராச்சீசா பிரம்ம வித்யா பரிஜித கஹனா பாதுகாருத்மதீர்ணஹ. இது 2வது ஸ்லோகத்துல சொல்ற. இது கருட மந்திரத்துல இருக்கக்கூடிய விசேஷம். இது வேதஸ்வரூபனாக இருக்கிற கருத்மான் சுவார்த்தாதிரூடா, தனக்கு அர்த்தமாக இருந்திருக்கிறது. அதாவது நான்மறைகள் தேடியோடும் செல்வனாக எழுந்தருள் இருக்கிறவர் எம்பெருமான். வேதம் வாக்கு, வேதத்தினாலே சொல்லப்படும் பொருளாக இருக்கிறவர் எம்பெருமான். அவர் வெளியிலையும் உள்ளேயும் பிரகாசத்தை அடைகிறார்னா எதால? அந்த கருத்மான் மேல
ஏறினத்தினாலதான் அந்த கருட சேவையே அந்த பெருமாளுக்கு ஒரு ஏற்றம் கொடுக்கறதாக இருந்துருக்கு. அந்த கருட மந்திரத்தினால தர்மார்த்த காம் மோட்சம்னு சொல்லக்கூடிய எல்லாமே கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்குன்னு அர்த்தம். சாங்கர்ஷணி சங்கர்ஷண ஸ்வரூபரான என்பதாக சொல்றது. அப்போ அந்த சங்கர்ஷணம்ன்றது சொல்லச்சே விஷ்ணு சங்கர்ஷணாக்கிய விஜான பலசாலினா மூர்த்தி ஞானபலாக்கியாவா சர்வாதார ஸ்வரூபிணி மகிமேதி ஜெகத்தாத்து விக்னேயோ விஹகேஸ்வரஹா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெருமாளுக்கு ஞான பலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு 6 குணங்கள் விசேஷமாக சொல்லப்படுகின்றன. அந்த 6 குணங்களுக்கும் ஷாட்குண்ய பூர்த்தி பகவான் பேர் வந்தது. இந்த ஷாட்குண்ய 6 குணங்களுக்கும் எங்க பூர்த்தி இருந்துருக்கோ அவர் தான் பகவான் சொல்லப்படுகிறதுன்னு. அப்படி பகவானாக இருக்கிற பெருமாள் இந்த வியூக தசையில வரைச்சே ஒவ்வொரு வியூகத்திலையும் 2 குணங்களுக்கு வெளிப்பாடு அதிகமா இருக்கும். மீதி 6 குணங்கள் 4 குணங்கள் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. இந்த 2 குணங்களுக்கு வெளிப்பாடு அதிகம்னா அந்த சங்கர்ஷணம்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய ஞானம் பலம் இது 2த்தினுடைய குணங்கள், இந்த 2 குணங்களுடைய வெளிப்பாடு ஏற்படுமா. ஞானபலசாலினஹா மூர்த்தி ஞானபலாக்கியாவா சர்வாதார ஸ்வரூபிணி எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருந்திருக்க இப்படிப்பட்ட மகிமை இருக்கக்கூடிய அவர் தான் அந்த சங்கர்ஷணர் தான் கருத்மானாக அவதாரம் பண்ணார்னு இது பெருமாளுடைய அவதாரம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். முதல் இதுல வரச்சே முதல் சரணத்துல சொல்லச்சேயே பெருமாள் வாகனமாகவும் அதுல அமர்ந்து இருப்பவராகவும் 2மாகவே பெருமாள் எழுந்தருள் இருக்கேன்னு கருட பஞ்சாசத்துல சொன்ன பிரகாரத்துல அந்த சங்கர்ஷணரே கருத்மானாக அவதாரம் பண்ணினதுனால அவரை சங்கர்ஷணாத்மன்னு சொல்றார். ஆகையால கருத்மன் வேதத்துல பிரசித்தமான ஒரு பதம் இது. சுபர்ணோசி கருத்மான்னு சொல்லப்படினால அந்த ஸ்ருதி பிரதிபன்னமாக இருக்கக்கூடிய அந்த வைபவத்தை கூடியவர் மருத்பஞ்சகாதீச சத்யாதி மூர்த்தே. மருத்பஞ்சகம் என்பதாக சொல்லப்படுகிறது. இங்க மருத்பஞ்சகம்னு சொன்னோம்னா பிராணன் முதலிய 5 காற்றுக்கள் அதுக்கு எல்லாவற்றுக்கும் அதிஷ்டான தேவதையாக இருந்துருக்க. ஆகையால அவை எல்லாத்தையும் அதிஷ்டானம் பண்ணிண்டு சத்யாதி மூர்த்தகா சத்யஹா சுபர்ணஹா இப்படி எல்லாம் அந்த கருத்மானுக்கு திருமேனி அந்த பல மூர்த்திகள் உண்டு, உருவங்கள், அந்த வியூகமூர்த்தி. அப்படிப்பட்ட எம்பெருமான் இப்ப சாமான்யமா சொல்லச்சே பிராணன் அபானன் சமானன் உதானன் இப்படி 5 சொல்லப்படுகிறது. அதுல வரச்சே இந்த வாயுக்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்னு மூர்த்தியாக இருந்துருக்கேன்னு அர்த்தம். சத்யன் சுபர்ணன் கருட தாட்ச விஹகேஸ்வரன் இப்படி கருடஹா இப்படி 5 தேவதைகள் சொல்றது. பிராணாபான சமோனாதான வியான பிராணரூபிணா மத்தியஸ்தஸ்ய खगेशस्य பஹி பிரகதிதः கிரமாத் சத்ய சுபர்ணோ கருடஹ தாட்சஸ்ய விஹகேஸ்வரஹ பிராணன் அபானன் சமானம் உதானம் வியானம் என்று சொல்லக்கூடிய 5 ரூபங்கள், காற்றினுடைய 5 ரூபங்கள். ஹிருதி பிராணோ குதேபானஹான்னு ஹிருதயத்துல இருக்கச்சே பிராணன்னு சொல்றது. அதே மாதிரி குதத்துல வரச்சே அபானன்னு அதுக்கு விவகாரம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரே வாயுக்கே சரீரத்துல பல இடங்கள்ல இருக்கச்சே அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற ஒரு விவகாரம் இருந்துருக்கு. இதுக்கெல்லாம் அதிதேவதையாக கருத்மான் இருந்துருக்கேதான். எப்படி இருக்கேன்னாக்க இங்க சத்ய சுபர்ண கருட தாட்ச விஹகேஸ்வர சத்யம் சுபர்ணன் கருடன் தாட்சன் விஹகேஸ்வரன் 5 ரூபங்கள். அந்த 5 ரூபங்களால இந்த 5 காற்று வகைகளையும் அதிஷ்டானம் பண்ணிட்டு எழுந்தருள் இருந்துருக்கே. சத்யாதிமூர்த்தே கருத்மன்னே. கருத்மன்னே மிகச்சிறந்த ரெக்கைகளை உடையவராக இருந்துருக்கிற ஹே கருடா. கருடான்னு சொல்லச்சே வைணதையரை சொல்றார். ஹே கருட ஜெயசே, உமக்கு மங்களம் உண்டாகட்டும், உமக்கு பல்லாண்டு என்று அந்த பல்லாண்ட சொல்ற. இப்படி ஜெய கருடம் சமக உமக்கு சமமாக நகஸ்தித்
யாருமே கிடையாது, உமக்கு சமானமாக யாருமே கிடையாது, நேர் ஒத்தார் மிக்கார் இல்லாதவராக நேர் இருந்துருக்கு என்று கருத்மான கொண்டாடுறார். நமஹா உமக்கு உண்மை பிரணாமம் செய்கிறேன் சேவிக்கிறேன்னு சொல்ற. அதோட புனஸ்தே நமஹா மறுபடியும் நமஹான்னு சொல்ற. மறுபடியும் மறுபடியும் சேவிக்கிறது என்பது இது ஒரு வழக்கத்துல இருந்துருக்கு. ஆளுவந்தார் ஸ்தோத்திரத்துல கூட ஆளுவந்தார் சாதிக்கிற நமோ நமோ வாங் மனசாதி பூமையே, நமோ நமோ வாங் மனசைக்க பூமையே, நமோ நமோனந்த மகாவிபூதையே, நமோ நமோனந்த தயைக்க சிந்தவே என்பதாக இப்படி ஒரு முறை நமஸ்காரம் பண்றதுன்னு இல்ல, இந்த பல முறை நமஸ்காரம் பண்றதுன்றது ஒரு விசேஷத்துக்காக சொல்ல, அவளிடத்துல இருக்கக்கூடிய பக்தி அதிசயத்தை வெளிப்படுத்துவதற்காக சொல்லப்படுகிறதுன்னு இப்படி அந்த கருத்மான் விஷயத்துல பிரணாமங்களை பௌனப்புண்ணியன சமர்ப்பிச்சு சுவாமி தேசிகன் சந்தோஷப்படுறார் இந்த சரணம் மூலமாக. இந்த சரணத்துல பார்த்தோம்னா அற்புதமான ஒரு இருக்கு, தர்வீகரஹார தேவாதிபாஹாரஹாரின்னு. இங்க ஹார ஹார தேவா தர்வீகரஹார தேவாதிபாஹார ஹாரின்னு அப்படின்னு இடத்துல இந்த ஹார ஹாரன்ற சப்தம் இருக்க. இந்த அக்ஷரங்கள்லாம் பௌனப்புண்ணியன இது ஒரு விசேஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே மாதிரி கல்ப கல்பாந்த வாத்தூர்ல கல்போதய அனல்பன்றது அந்த கல்ப கல்பாந்த கல்போதய அனல்ப இப்படி இப்படி ஒரு சப்த சுவாரஸ்யங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக இந்த சரணத்துல அமைந்திருக்கிறதையும் நாம் அவசியம் அனுபவிக்கணும். அப்பேற்பட்ட கருத்மானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.